ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் பேங்க் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எல்லா வகையான சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை சூடான மஞ்சள் தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வந்து இந்த ரெசிபி ஃபுல்லாக செஞ்சால் தான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இதை வந்து நம்ம நல்லா எல்லா பக்கமும் மசால் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இப்போ வந்து இந்த காலிஃப்ளவரை வந்துட்டு நம்ம லேசாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து மசாலா எல்லா பக்கமும் பரட்டியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு 1/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து தண்ணி தெளித்து விட்டு நம்ம மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்து நிறையா இருக்க மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இது வெந்து வரும்போது குறைஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த காலிஃப்ளவர் சில்லியில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும். அடுத்து வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கையில் நல்லா தூவி விட்டுறலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டே வந்துட்டு இந்த ஸ்டேஜ் தான். இந்த ஸ்டேஜை வந்து பக்குவமாக செஞ்சிட்டோன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுடணும். தோசை திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படியே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம தோசைக்கு சுற்றி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நல்லா ப்ரௌன் கலரில் அப்படியே மொறுன்னு வெந்து வரும். ஸோ இப்போ ஒரு சைடு குக் ஆகியிருக்கும். நம்ம திரும்பவும் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து தூவி விட்டுட்டு நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்படி நல்லா கையில் உதுத்தி விடும்போது தான் எல்லா காலிஃப்ளவர்லேயும் படும். ஸோ கையிலே வந்து ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து நல்லா பொன்னிறமாக வருது. அந்த கடலை மாவும் நல்லா குக்காகி வந்துடும். ஏன்னா நம்ம சுற்றி எண்ணெய் விடுறோம் இல்லையா, ஸோ நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சைடையும் நல்லா வந்துட்டு பொன்னிறமாக மிதமான தீயில் வேக வச்சு எடுத்தோன்னு சொன்னால் நம்மளோட காலிஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இது வந்து நீங்கள் இந்த ரெசிபி வந்து நான்ஸ்டிக் பேனில் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக வரும். நான் வீடியோ உங்களுக்கு செஞ்சு காட்டணுமே அப்படிங்கிறக்காக நான் நார்மலான கடாயில் வந்து செஞ்சு காட்டுறேன். ஸோ ரொம்ப நல்ல ரெசிபி, எல்லா சாதத்தோடையும் சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.